முருகப்பெருமானின் 6 படை வீடுகளை பற்றி இவ்வீடியோவில் காணலாம். முருகனின் முதலாவது படை வீடாக திகழ்வது திருப்பரங்குன்றம். இது மதுரை மாவட்டத்தில் அமைந்துள்ள மிக முக்கியமான கோவில்களில் ஒன்று. சிவபெருமானின் மகனான முருகன் திருமால் மகள் தெய்வானையை மணமுடிக்க விரும்பினார். இங்குதான் முருகன் தெய்வானையை மணந்து தனது திருமண வாழ்க்கையை தொடங்கினார் என்பது நம்பிக்கை. இக்கோவிலில் முருகன் திருமண காலத்தில் காட்சி தருகிறார். அடுத்ததாக திருச்செந்தூர். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடு திருச்செந்தூரில் அமைந்துள்ளது. சூரன் தேவர்களை சிறைப்பிடித்து வைத்துள்ளான் என்பதை கேட்ட முருகர் சூரபத்மனை அழிக்க சென்றார். கோபமடைந்த முருகன் சக்தி வாய்ந்த வில்லை பயன்படுத்தி சூரனை கொன்றார். திருச்செந்தூரில் முருகன் சூரபத்மனை அழித்ததாக புராணம் கூறுகிறது. 3ஆம் படை வீடாக இருப்பது பழனி. சிவன், பார்வதி, முருகர் மற்றும் விநாயகர் அனைவரும் இருக்கும் போது நாரதர் ஒரு சக்தி வாய்ந்த ஞான பழத்தை கொண்டு வந்தார். அப்போது அங்கிருந்த முருகர் மற்றும் விநாயகர் இருவரும் எனக்கு அந்த பழம் வேண்டும் என்று அடம் பிடிக்க சிவன் ஒரு யோசனை செய்தார். சரி, இருவருக்கும் வேண்டாம், நான் ஒரு போட்டி வைக்க போகிறேன், அதில் வெல்பவர்களுக்கே இந்த பழம் என்று கூறினார். போட்டி என்னவென்றால், உலகத்தை முதலில் யார் சுற்றி வருகிறார்களோ அவருக்கு இந்த பழம் கிடைக்கும் என்று அறிவித்தார். அதை கேட்டு ஆனந்தமடைந்த முருகன் தன் மயில் வாகனத்தை எடுத்து உலகை சுற்ற புறப்பட்டார். திரும்பி வந்து பார்க்கும் போது அவருக்கு ஒரு அதிர்ச்சி. விநாயகரோ சிவன் மற்றும் பார்வதி உலகில் அனைத்து இடங்களிலும் உள்ளனர் என்று கூறி தனது தாய் தந்தையை சுற்றி வந்து போட்டியில் வென்றார். எனவே ஞான பழத்தையும் பெற்றார். முருகன் இதை அறிந்து கோபமடைந்து தனது நகைகள் அனைத்தையும் கழற்றி எறிந்து ஒரு ஆண்டியை போல் நின்றார். பழத்திற்காக ஆண்டியாக நின்ற அந்த மலையே பழனி மலையாக மாறியது. சுவாமி மலை. முருகனின் 4வது படை வீடு தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. தந்தைக்கு உபதேசம் செய்த இடம்தான் சுவாமி மலை. அடுத்ததாக திருத்தணி. முருகப்பெருமானின் 5ஆம் படை வீடு திருத்தணி. வேடர் குலத்தில் பிறந்த வள்ளியை காதல் திருமணம் செய்து கொண்ட இடம்தான் திருத்தணி ஆகும். முருகனின் 6வது படை வீடு பழமுதிர் சோலையாகும். முருகப்பெருமான் சிறுவனாய் வந்து அவ்வை பாட்டிக்கு நாவல் பழத்தை கொடுத்ததால் பழமுதிர் சோலை என்று பெயர் பெற்றது.